தாய்மொழியில் செஸ் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக நம்ம சேனலில் தேர்ந்தெடுத்ததுக்கு மிக்க நன்றி. நான் உங்கள் சதுரங்க சாணக்கியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் தமிழ் செஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்னஸ் கார்ல்சனுக்கும் அலிரஸா ஃபிரோஸாக்கும் நடந்த ஒரு ஆன்லைன் பேட்டிலில் நடந்த ஒரு ரேப்பிட் டைம் ஃபார்மேட்டில் நடந்த ஒரு கேம் தான் நம்ம இன்றைக்கி வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயம் பேச விரும்புகிறேன். என்னென்னா இப்போ காலையில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு வாய்ஸ் மிஸ்மேட்ச் ஆகிருந்தது. வாய்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து விஷுவலில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னாக்கா நீங்கள் போர்டோ இல்லைனா வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து நான் சொல்ல நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஒன்ஸ் வந்து நான் சென்னைக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பழைய சிஸ்டம், அதாவது நான் எப்போவுமே பண்ணுவேன் இல்லையா, அந்த சிஸ்டமில் ஸோ ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு குவாலிட்டியான வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ராமிஸ். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கேம் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இங்கே நம்ம சேனலில் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது உதவிகரமாக இருந்ததுனாக்கா நீங்கள் சேனலுக்கு உதவலாம் பை டொனேட்டிங் சம் அமௌண்ட் டு தி சேனல். இந்த டொனேஷன் பண்ணுறதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ கூகுள் பே ஆர் பேடிஎம் ஆர் இல்லை இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாக்கா என்னோடய மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கா எனக்கு மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே நான் நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ வித் திஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேமோட அனலைசிங்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு இந்த கேமை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா அலிரஸா ஃபிரோஸா வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஒரு 3-4 நாளையில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஏற்கனவே அவர் வந்து ஒரு ஃபேமஸான பிளேயர். பிகாஸ் இஸ் த ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் டு ரீச் 2700 அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சாதனை படுத்திருக்கார். செகண்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர். ஸோ 16 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2700 வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு. அது ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பெரிய லெவலில் வந்து பெரிய பிளேயராக ஆனதே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் மேக்னஸ் கார்ல்சன் த கரண்ட் வேர்ல்டு சாம்பியன் அண்ட் டாமினேட்டிங் ஆல் டைம் ஃபார்மேட்ஸ். அண்ட் என்ன சொல்கிறது, அவரை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த சின்ன இன்ட்ரோ அவருக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா மெயினாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா மெயினான விஷயம் வந்து நீங்கள் இந்த இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு இந்த அனலைசிங் போகிறதுக்கு முன்னாடி அலிரஸாவும் கார்ல்சனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் பேட்டில் மாரத்தானில் இருந்தாங்க. 194 கேம்ஸ் விளையாட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபிரோஸா வந்து கார்ல்சனை வந்து வீழ்த்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 1 மினிட் கேமு புல்லட் கேம் அப்படின்றதால வந்து பார்த்திங்கன்னா கார்ல்சன் வந்து தோத்துட்டார். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேண்டர் பிளிட்ஸ்ன்னு சொல்லிட்டு செஸ் 24 வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த புல்லட் மாரத்தான் வந்து பார்த்திங்கனாக்கா வாண்டடாக வந்து இவங்க 2 பேருமே வந்து அப்பப்போ வந்து ஃபைட் பண்ணுவாங்க லீச்சஸில். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இதில் வந்து தோத்துடுறாரு. அடுத்து பேண்டர் பிளிட்ஸ் செஸ் 24 நடத்துகிற அந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபைனல்ஸில் திரும்ப வந்து கார்ல்சன் வந்து அலிரஸா கூட தோத்துட்டார். தொடர்ந்து வந்து 2 டைம் வந்து அவர்கிட்ட தோத்ததால் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் ஆக்சுவலி ரிவெஞ்ச் பட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் சம் ரீமேட்சஸ். ஸோ அதனால் வந்து மேக்னஸ் கார்ல்சன் இன்விடேஷன் சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் வந்து ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சம் அமௌண்ட் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் பிளேயர்ஸ் சில பேர் வந்து இப்போ விளையாடுறாங்க. பட் நம்ம வந்து இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பிளேயரோட கேம். ஸோ இந்த மாதிரி இன்னும் 4 கேம்ஸ் வந்து விளையாடிருக்காங்க, 4 ரவுண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட் டேயில். ஸோ இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தர் எதுவும் டிலே இல்லாமல் நம்ம இப்போ அனலைஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா டிப்பிக்கலாக வந்து ஏற்கனவே பல டைம் வந்து 2 பேர் ஃபைட் பண்ணியிருக்காங்கன்றதால 2 பேரோட ஸ்டைல் 2 பேருக்குமே தெரியும். இதனால் நீங்கள் புதுசாக என்ன ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கார்ல்சன் வந்து D4 ஓப்பன் பண்ணுறாரு. யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா E4 விளையாடிட்டு அவர் வந்து சிசிலியன் ட்ரை பண்ணுவார். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கார்ல்சன் வந்து D4 சூஸ் பண்ணுறாரு. அண்ட் அலிரஸா வந்து பார்த்திங்கனாக்கா நைட் F6 இந்தியன் கேம் வந்து ரிப்ளை பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா C4 குயின்ஸ் கேம்பிட். ஸோ குயின்ஸ் கேம்பிட் வந்து ஆடிருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா E6 ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இஃப் யூ பிளே நைட் C3 அண்ட் ஐ வில் கம் அப் வித் த மூவ் பிஷப் டு B4 நிம்சோ இண்டியன். ஸோ நிம்சோ இண்டியனுக்குள்ளே கூட போகலாம். பட் நைட் F3 இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி நிம்சோ இண்டியன். இட் இஸ் நாட் அன் ஆன்டி இண்டியன். ஸோ தப்பாக நினச்சிக்கிறீங்க, ஆன்டி நிம்சோ இண்டியன். ஸோ ஆன்டி நிம்சோ இண்டியன்னா தட் இஸ் அவாய்டிங் தி சிம்பிள் நிம்சோ இண்டியன் வேரியேஷன். பட் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், யூ கேன் கிவ் திஸ் செக். ஒன்ஸ் வந்து இந்த செக்கை வந்து பிஷப் பிளாக் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் சிம்பிளி ட்ராப் த பிஷப் டு தி E7 ஸ்கொயர். பிகாஸ் இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பான் செயினுக்கு வெளியே போகிறதுக்கு விரும்பும். ஆனால் நீங்கள் இந்த செக்கு கொடுக்குறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது D2 பாயிண்டில் வந்து ஸ்டக் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஸ்லைட்லி மிஸ்பிளேஸ்டு. ஏன் அது மிஸ்பிளேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த கேமுக்கும் இந்த வேரியேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் ஐ வாண்ட் டு ஹைலைட் திஸ் வேரியேஷன். ஸோ இங்கே இந்த பிஷப் வந்து நீங்கள் D2ல் வச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா குயினோட ப்ரொடெக்ஷன் வந்து D4ல் இருக்காது ஒன்று. இன்னொன்று வந்து பான்சனுக்கு வெளியே உங்கள் பிஷப் போடனா இன்னொரு 2-3 டெம்போஸ் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஐடியா. ஸோ
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து D5 போகிறாரு. ஸோ D5 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன்டு வேரியேஷனுக்குள்ளே போயாச்சு. அண்ட் இது என்ன வேரியேஷன் அப்படி மெயினான வேரியேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் மூணு நமக்கு தெரியும். ஸோ நைட் C3 டெவலப்பிங். ஸோ இப்போ வந்து பிஷப் B4 ஆடுறாரு. அப்போ விளையாடினாலும் இப்போ விளையாடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைனில் ரகோசின் டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு வேரியேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக வந்து பான் கேப்சர்ஸ் இனிஷியேட் பண்ணுறாரு. ஸோ அந்த சென்டரில் இருக்க டென்ஷனை வந்து ரிலீவ் பண்ணுறாரு. ஸோ பான் கேப்சர்ஸ் பான் அண்ட் பான் கேப்சர்ஸ் பான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஷப்பை வந்து பான் செயின் வெளியே டெவலப் பண்ணுறாரு கால்சன். ஸோ கால்சன் டெவலப்ஸ் த பிஷப் டு F4, நைட் டு C6. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் C6 வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எக்ஸப்ட் என்ன சொல்கிறது ஒரு சில வேரியேஷன்ஸ் தவிர மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டை வந்து D7 தான் டெவலப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த C பானை ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நைட்டை டெவலப் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உல்ட்டாவாக பார்க்குறோம். ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இது கொஞ்சம் தேவையில்லாத மூவ் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து இதனால் கேம் தோக்க போகிறாங்களா கிடையாது. பட் என்ன பண்ணியிருக்கலாம்னா C பானை வந்து புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நைட்டை C6 டெவலப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போது இந்த D4 பாயிண்ட்டை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணுற ஒரே மூவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த C5 பிரேக் தான். ஸோ அது வந்து இப்போ இனிமேல் பாசிபிள் கிடையாது. ஸோ இங்கே நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ரூக் டு C1, ஜஸ்ட் ஆடிங் மோர் டிஃபெண்டர் டு தி C3 நைட். இங்கே இந்த நைட்டு டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யூ குட் ஹவ் பிளேடு நைட் டு E4 மூவ் டு ப்ரெஷரைஸ் தி நைட். ஸோ ஏன்னா வந்து ஒரு பிண்டு பீஸ் இருக்குது அப்படின்னாக்கா வி ஹேவ் டு டூ என்ன சொல்கிறது ஒரு மோர் அட்டாக் வந்து கொண்டு வரணும் அந்த பீஸை அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நைட் E4 வாஸ் லாஜிக்கல் மூவ். ஸோ அது கூட விளையாடி இருக்கலாம். இது எல்லாமே வந்து ப்ரீவியஸாக விளையாடின ஒரு வேரியேஷன்ஸ் தான். ஸோ நைட் டு E4 அட்டாக்கிங் தி டபுள் டைம் வந்து நம்ம அதை அட்டாக் பண்ணுறோம் பிண்டு பீஸை. ஸோ ஆல்ரெடி வந்து 2 அட்டாக்கர் 2 டிஃபெண்ட் இருக்காங்க. இந்த பான் இஸ் டிஃபெண்டிங், ஸோ ரூக் இஸ் டிஃபெண்டிங். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூ கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாரு நைட் டு D2 சேலஞ்சிங் தி நைட். ஸோ இம்மீடியட்டாக வந்து இந்த நைட்டை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. பட் ஹீ இஸ் கிவிங் அப் ஒன் பான். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்த உடனே டெம்டிங்காக இருக்குது. எனக்குமே வந்து டெம்டிங்காக இருக்கிற மூவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டை யூஸ் பண்ணி இதை கேப்சர் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நைட் கேப்சர்ஸ் D4 யூ கேன் பிளே சிம்பிளி நைட் கேப்சர்ஸ் நைட். So pawn captures knight and you have the simple tactics bishop cross C7. So bishop cross C7 just என்ன பண்ணுறீங்க ஒரு பானை நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா அந்த பானை ரெக்கவர் பண்ணிட்டோம். ப்ளஸ் யூ ஆர் டிஃப்ளெக்டிங் தி குயின் ஃப்ரம் த டிஃபென்ஸ் ஆஃப் தி நைட் சிட்டிங் ஆன் D4 ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து சிம்பிள் வேரியேஷன் எல்லாருக்குமே என்ன சொல்கிறது பார்த்தவொடனே தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேரியேஷனுக்குள்ளே அவங்க போகலை. பதிலுக்கு என்ன பார்த்தாங்க அப்படின்னாக்கா நைட் D2க்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு G5 ஆடுறாரு. ஸோ கவுண்டர் அட்டாக்கிங். ஸோ இப்போது நீங்கள் இந்த பானை வின் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்போட போஸ்ட்டை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாரு. ஏன் வந்து இப்போ அட்வான்டேஜாக எடுத்துக்கிறோம்னாக்கா ஒன்ஸ் இந்த பிஷப் வந்து நம்ம G3 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த வேரியேஷன் வந்து பாசிபிளாக இருக்கும். தேர் வில் பி நோ டாக்டிஸ் லைக் முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு டாக்டிஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக அந்த பிஷப்பை நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக அந்த நைட்டெல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு யூ கேன் வின் த பான். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு பானை வின் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ். ஸோ H cross G3 அண்ட் நைட் cross D4. இப்போ வந்து நீங்கள் முன்னாடி பார்த்த வேரியேஷன் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ இதனால் இப்போ நீங்கள் குயின் செக்கு கொடுக்கலாம். குயின் செக்கு கொடுத்தனாலும் கூட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சிம்பிளாக வந்து நைட்டை வந்து மூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் இந்த வேரியேஷன் வந்து பார்க்கல. ஸோ இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா பிஷப் டு E3. அதனால் இங்கே சிம்பிளாக நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா யூ வில் லூஸ் அ பான் இல்லையா. அதனால் கால்சன் என்ன சூஸ் பண்ணுறேன்னா பிஷப் டு E3 அண்ட் பிஷப் த்ரூ E3. இந்த மூவ் பார்த்த உடனே என்னப்பா அது மேக்னஸ் கால்சனா இந்த மாதிரி விளையாடுறாரு அப்படின்னு நமக்கு தோணும் கரெக்டாக. பட் வேறு வழி இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு வேறு மாதிரி விளையாட முடியாது. ஒரு மாதிரியாக போயிருக்கு இந்த வேரியேஷனு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் விளையாடி ஆகணும். ஏன் இந்த மாதிரி விளையாடுறாங்கன்னா இந்த பானை டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். வேறு வழி கிடையாது உங்களுக்கு. பட் இட் இஸ் கிராம்பிங் ஒயிட்ஸ் பொசிஷன். ஏன்னா வந்து உங்களுக்கு E பான் வில் நாட் பி மூவிங் என்ன சொல்கிறது வேகமாக போக முடியாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். பட் இது எல்லாமே தெரிஞ்சு தான் வந்து கால்சன் வந்து விளையாடிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ மேக்னஸ் கால்சன் வேர்ல்டு சாம்பியன் அவருக்கு தெரியாத நமக்கு தெரிய போகுது அப்படின்றது தான் இங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக நைட் கிராஸ் C3 அண்ட் பான் கிராஸ் C3 அட்டாக்கிங் த பிஷப் அண்ட் பிஷப் டு A3 அட்டாக்கிங் தி ரூக். நவ் த ரூக் சைட் ஸ்டெப் த த்ரெட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக வந்து ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அந்த டிரான்சாக்ஷன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேக்வேர்ட் பான் வந்து ஒயிட்டுக்கு இருக்குது. பட் வந்து அதை அட்வான்டேஜ் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து உங்களுடைய ஓன் C5 இஸ் க்ளோஸ்டு இல்லையா அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூக் வந்து B1 இருந்துட்டு இங்கே கான்ஸ்டண்ட்டாக ஒரு B7 ஒரு ப்ரெஷர் இருக்குது. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. பட் ஒயிட் ஹேவ் டு ஃபிகர் அவுட் வாட் இஸ் கோயிங் டு டூ இன் தி குயின் சைட். ஸோ கிங் சைட். ஸோ கிங் சைட் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டினபிள் போகுது. ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து இம்மீடியட்டாக வந்து தெரிகிற மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர்
இங்கே நைட் நம்ம பிஷப்பை நவுத்துனதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து இந்த இடத்துல நீங்கள் பானை புஷ் பண்ணி அட்டாக்கும் பண்ணியிருக்கலாம். பட் வந்து ஃபெருஷா வந்து அந்த லைனுக்குள்ளே போகல. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் டிரான்சாக்ஷன் ஹஸ் பீன் இனிஷியேட்டட். ஸோ இங்கே த்ரெட்ஸ் ஆஃப்டர் த்ரெட்ஸ் வருது அப்படின்றதால நமக்கு F5 விளையாடுறதுக்கு நேரமே இருக்காது. நிறைய பேருக்கு அது தெரியும், பார்த்தவொடனே தெரியும் F5 புஷ் பண்ணி நம்ம பிஷப்பை ட்ராப் பண்ணலாமே அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ வந்து அந்த F5 வந்து விளையாடுறாரு. ஸோ F5 விளையாடுறாரு. ஆனால் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, G3 புஷ் பண்ணி F4 வந்து டெம்பரரியாக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா அலிரிசா வந்து கேஸ்லிங் பண்ணி திரும்பவும் அந்த த்ரெட்டை வந்து ரினியூவிங் பண்ணுறாரு. ஸோ ரினியூவிங் மீன்ஸ் நவ் த த்ரெட் இஸ் புஷிங் தி பான் அண்ட் என்ன சொல்கிறது டேமேஜிங் ஒயிட்ஸ் பான் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ ட்ரைங் டு ட்ராப் தி பிஷப். ஓகேவா, இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமீடியட்டாக வந்து கால்சன் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. ஸோ ஹீ இஸ் கிவிங் சம் கவுண்டர் அட்டாக்கிங். ஸோ ஹீ இஸ் அட்டாக்கிங் தி பிஷப் அண்ட் பிஷப் சிம்பிளி ட்ராப்ஸ் பேக்ஸ் டு தி E7 பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போது ஒயிட் ஃபிகர் அவுட் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, இந்த F5 வந்து F4 வரப்போகுது. அதனால் கால்சன் வந்து அவராகவே வந்து என்ன பண்ணுறாரு, F4 அவரே விளையாடுறாரு. நீ விளையாடுறதுக்கு முன்னாடி நானே விளையாடுறேன் ராஜா, நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, நைட் டு A5 அட்டாக்கிங் தி குயின். ஸோ அலிரிசா வந்து இஸ் சேசிங் தி கால்சன்ஸ் குயின் அவே. அண்ட் நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து குயின் டு C2. ஸோ குயின் டு C2. ஸோ ஆக்சுவலாக அந்த கிங் வந்து சென்டரில் இருக்குன்னு இப்போ நிறையா வேரியேஷன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ஐ மீன் நிறைய அனலைசிங்கில் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 7 to 8 கேம்ஸ் மேலே நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம் நம்ம கிராண்ட் மாஸ்டர் கேம்ஸ் அனலைசிஸ் சீரிஸில். அதில் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிங் வந்து சென்டரில் இருப்பாங்க. ஸோ கிங் சென்டரில் இருக்கிறதால தான் அதுவும் எஸ்பெஷலி ஒயிட் சைடு தான் வந்து தோற்றுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் வந்து சேஃபாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இமீடியட்டாக அந்த யூ கேனாட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தி என்னது கிங்ஸ் பொசிஷன். ஸோ ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு பான் வந்து பிளாக் பண்ணியிருக்கு, ப்ளஸ் இந்த பிஷப் இருக்குது. ஈவன் வந்து நீங்கள் ஏதாவது அட்டாக் ட்ரை பண்ணாலும் இந்த பான் இருக்குது அப்படின்றதால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அண்ட் ஹி ஹேஸ் மோர் டைம் டு டிஃபெண்ட் த பொசிஷன். ஸோ அதனால் குயின் C2. ஸோ C6 ஜஸ்ட் என்ன பண்ணுறாரு, சாலிடிஃபைங் தி சென்டர் அண்ட் ஆல்சோ ஓப்பனிங் அப் தி குயின்ஸ் டயக்னல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக வந்து பிஷப் டு G2. ஃபைனலாக வந்து கால்சன் வந்து கிங் சைடு வந்து ஃபிகர் அவுட் பண்ணுறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிஷப் வந்து ஃபேன் ஷட் அவுட் பண்ணுறாரு. அண்ட் இனிஷியல் பொசிஷனில் பார்த்துருப்பீங்க இந்த பிஷப் ஃபேன் ஷட்டெல்லாம் எப்படி பண்ணி எப்படி வந்து இந்த பொசிஷனை கொண்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதுதான் வந்து கிராண்ட் மாஸ்டருக்கு இருக்கிற ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெரிய திறமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பொசிஷன் பார்த்துருப்பீங்க கிராம்ப்டாக இருக்கும். ஈவன் வந்து நீங்கள் G3 விளையாடக்கூட முடியாது அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருந்தது. ஆனால் இப்போ வந்து சிம்பிளாக வந்து என்ன பண்ணிட்டாரு, F4 புஷ் பண்ணி அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து பிஷப் G2 விளையாடுற மாதிரியான ஒரு ஐடியாலாம் வந்து வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஷப் டு D6 ஜஸ்ட் ஆடிங் மோர் ப்ரெஷர் ஆன் தி F4 பாயிண்ட்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹி இஸ் புஷிங் தி C4. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்வேர்ட் பானு. அண்ட் இங்கே வந்து சென்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் ஆல்சோ இந்த பிஷப்புக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாறாங்கல்ல பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாறாங்கல் மீன்ஸு இந்த பிஷப் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெல் டிஃபெண்டட், வெரி வெல் டிஃபெண்டட். அண்ட் யூ கேனாட் டூ வித் த எதுவுமே பண்ண முடியாது உங்கள் பிஷப் வச்சுட்டு. அண்ட் அதே மாதிரி தான் சிமிலராக வந்து பிளாக்குக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது பிளாக்குக்கு வந்து இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ், இது வந்து ஒயிட்டுக்கு இருக்கிற பெரிய வீக்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து ஹி இஸ் ட்ரைங் டு என்ன சொல்கிறது ஆக்டிவேட் தி பிஷப்ஸ் ஐஸ். ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக வந்து அவர் பானை கேப்சர் பண்ணுறாரு. இங்கே உங்களுக்கு 2 தேர்வுகள் இருக்கிறது. அதாவது நம்ம ராஜமாதா வந்து பாகுபலின்னு சொல்லுவாங்க அது மாதிரி. ஸோ வந்து ஒன்று வந்து பிஷப்பால் கேப்சர் பண்ணலாம், இது வந்து பார்த்திங்கனாக்கா பானால் கேப்சர் பண்ணலாம். இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த G5 வந்து செமி ஓப்பன் ஃபைலாக இருக்குது. இங்கே வந்து பிஷப்பில் கேப்சர் பண்ணுறத விட நீங்கள் பானால் கேப்சர் பண்ணுறது தான் வந்து ஐடியலாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணும்போது சிம்பிளாக வந்து அவரோட பேட் பிஷப் வந்து கேப்சர் பண்ண மாதிரி இருக்கும். உங்களது இப்போதைக்கு பேட் பிஷப் தான், ஆனால் வந்து அவரு என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரா எந்த ஸ்கொயர்ஸுமே கிடையாது அட்டாக் பண்ணுறதுக்கு. இஸ் ஜஸ்ட் ஸ்டேரிங் அட் தி ராக். ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய பிஷப்பும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் இஸ் ஜஸ்ட் மெயின்டைனிங் தீஸ் என்ன சொல்கிறது E5 பாயிண்டில் இருக்கிற அந்த அட்வான்டேஜை மெயின்டைன் பண்ணுறாரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிங் சைடு இருக்கிற அந்த G5 கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி now the G5 இஸ் கம்ப்ளீட்லி ஓப்பன் ஃபைல். ஸோ இங்கே கேஸ்லிங் பண்ணவும் போகிறாரு, பட் இருந்தாலும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ கால்சன் வந்து அவர் மேலே இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை டெவலப் பண்ணுறாரு. பிஷப்பை டெவலப் பண்ணதுக்கப்புறம் வந்து கேப்டர்ஸ் இனிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் now the C5 இஸ் கம்ப்ளீட்லி ஓப்பன் ஃபார் தி ரூக்ஸ் அண்ட் தி குயின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா சிம்பிளாக என்ன டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா கேஸ்லிங். ஸோ கால்சன் வந்து இந்த இடத்துல வந்து கேஸ்லிங் சூஸ் பண்ணுறாரு. ஒன்ஸ் கேஸ்லிங் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபிரோஸா வந்து ஒரு ப்ரொஃப்ளாக்சிஸ் மூவ் வைக்கிறாரு. அண்ட் திஸ் மூவ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃப்ளாக்சிஸ் மூவ் மட்டும் இல்லாமல் இட் இஸ் ப்ரிப்பேரிங் தி மூவ் ரூக் டு G8 ஃபார் அட்டாக்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் மூவ்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை டெவலப் பண்ணுறாரு. ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பெரிய அவுட் போஸ்ட் நமக்கு. அண்ட் வி ஷுட் என்ன சொல்கிறது, ஒரு நைட்டை வந்து நம்ம அங்கே வச்சோன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் நைட்டாக இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நைட்டோட போஸ்ட்டும் இந்த நைட்டோட போஸ்ட்டும் இப்போவே நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த நைட் கடைசி வரைக்கும் கேமுக்குள்ளே வரவே வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் டு C4. இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த நைட் கேமுக்குள்ளே வரவே வராதுன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே D2 இருக்கும்போது இட் வாஸ் கார்டிங் தி C4 ஸ்கொயர். ஸோ ஒன்ஸ் அந்த நைட்டு மூவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஜஸ்ட் ஹைலைட்டிங் யுவர் வீக்னஸ். ஸோ உங்கள் நைட்டை மூவ் பண்ணதால் எங்களுக்கு C4 ஸ்கொயர் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நவ் ஹீ இஸ் சேலஞ்சிங் வித் என்ன சொல்கிறது, குயினை மூவ் பண்ணுறாரு. ஜஸ்ட்டு ஏன்னா இப்போது ஆல்ரெடி நான் அப்போவே சொல்லியிருந்தேன் இந்த பிஷப் என்ன B7 பான் வந்து கான்ஸ்டண்ட்டாக ப்ரெஷரில் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, த்ரெட்ஸ் ஆஃப்டர் த்ரெட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குன்றதால நம்ம வந்து அதை அட்வான்டேஜ் எடுக்க முடியல. ஃபைனலாக அந்த த்ரெட் எல்லாமே வந்து கிளியர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரினுவல் ஆகிருக்கு. ஸோ B7 பான் வாஸ் ஹேங்கிங், அதனால் வந்து B6 வாஸ் ஃபோர்ஸ்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கிங் டு G2 H1. ஸோ ஜஸ்ட் ப்ரொஃப்ளாக்சிஸ் மூவ், லைக் எப்படி வந்து ஒயிட் பிளாக் விளையாடுறாரோ அதே மாதிரி ஒயிட்டும் விளையாடுறாரு இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா குயினை வந்து டெவலப் பண்ணுறாரு, ரூக்கை கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ குயின் பிஷப் பேட்டரி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பட் நோ யூஸ் ஆஃப் தட். ஸோ ஜஸ்ட் கண்டினியூ வித் த மூவ்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டை வந்து E5ல ஹாப் பண்ணுறாரு. ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான நைட் வந்து நமக்கு வந்து E5ல இருக்குது. அண்ட் இட் ஹைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கொயர்ஸ் ஆன் தி கிங் சைடு. ஸோ நாட் ஓன்லி தட் இட் கண்ட்ரோல் சம் கீ ஸ்கொயர்ஸ் ஆன் தி குயின் சைடு ஆல்சோ. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபெருஸா வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னாக்கா, இங்கே வந்து என்னோடய பிஷப் வந்து எனிவே இட் இஸ் எ பேட் பிஷப் அண்ட் ஒய் நாட் டு கேப்சர் தி நைட். ஸோ பிஷப் பேர் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஸோ அதனால் இம்மீடியட்டாக வந்து அந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணி சேலஞ்ச் பண்ணுற நைட்டை கேப்சர் பண்ணிட்டார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா கால்சன் வந்து ஜஸ்ட்டு இந்த F பானில் கேப்சர் பண்ணிட்டு ஹிம்செல்ஃப் ஹேஸ் கிவன் தி டபுள்டு E பான். ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இட் இஸ் அ கனெக்டட் பாசர். இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இட் இஸ் அ கனெக்டட் பாசர். ஸோ அந்த ஒரு ஐடியாவால் அவர் வந்து இந்த மாதிரி விளையாடிருக்கார். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஐசோலேட்டட் பான். ஸோ ஐசோலேட்டட் பான் 2-3 டைம்ஸ் நான் சொல்கிறேன், ஏன்னா வந்து இது முக்கியமான ஒரு வீக்னஸ். ஸோ இங்கே ஒரு ஐசோலேட்டட் பான், இங்கே ஒரு ஐசோலேட்டட் பான். ஸோ இதை வந்து இமீடியட்டாக வந்து என்ன பண்ணுறாரு, கால்சன் வந்து இஸ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி ஐசோலேட்டட் பான். ஸோ அதை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிப்பார். ஒன்ஸ் வந்து இந்த ரூக்கை வந்து மூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிங்கை மூவ் பண்ணதோட ஐடியாவே வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை வந்து நம்ம G5 வந்துட்டு டபுள் பண்ணி அட்டாக் பண்ணுறது, அதுதான் வந்து அவரோட ஐடியா. ஸோ இமீடியட்டாக வந்து அதோட ஐடியாவுக்கு ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய அனலைசிங்ஸில் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ திரும்ப சொல்கிற ஒரு விஷயந்தான், பட் இருந்தாலும் சொல்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு பானை அட்டாக் பண்ண போகிறீங்க, அதை வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து யூ ஆர் கோயிங் டு ப்ரெஷரைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா you should fix that pawn first. So that is why this bishop to F4 moves very important. You should remember always this concept. Whenever you are trying to attack one pawn, you should fix the pawn first. So இந்த மாதிரி நீங்கள் ஒரு பானை அட்டாக் பண்ணுறது மாதிரி அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. அண்ட் திஸ் மூவ் வந்து அதை ஃபர்தராக வந்து புஷ் பண்ண அலோவ் பண்ணாமல் இந்த பிஷப் வச்சு பிளாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் இட் இஸ் நாட் அ பாஸ் பான், அண்ட் பாஸ் பான் ஷுட் பி பிளாக்கேடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் த பெஸ்ட் பீஸ் டு பிளாக்கேட் த பாஸ் பான் வாஸ் என்ன சொல்கிறது, நைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி பிளாக் பண்ணலாம். பட் இங்கே வந்து நமக்கு நைட் இல்லைன்றதுல ஒரு பிஷப் வச்சு பிளாக் பண்ணியிருக்காரு. பட் இட் இஸ் நாட் அ பாஸ் பான். ஸோ இங்கே 2-3 கான்செப்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டை உங்கள் கேமில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் த பான், அண்ட் தட் இஸ் ஒய் த மூவ் பிஷப் F4 வாஸ் வெரி வைட்டல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா he is trying to double up the pawn and also he is preparing some king side attack. ஸோ அதை வந்து இமீடியட்டாக வந்து he is putting full stop. இங்கே வந்து இமீடியட்டாக நீ வந்து அட்டாக் பண்ண முடியாது, பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் சம் வீக்னஸ் ஆன் தி F5 பாயிண்ட். ஸோ அதனால் வந்து rook to F8 வாஸ் ஃபோர்ஸ்டு. ஸோ எனிவே வந்து இந்த பான் வந்து லாஸ் ஆகிடுன்ட்டு அவர் டேரெக்டாக கூட இங்கே வந்து நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். பட் ஃபெரோஸா வந்து அதை டெம்பரரியாக வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா rook to F3 ஜஸ்ட் என்ன பண்ணுறாரு, இஸ் ஆடிங் மோர் ப்ரெஷர் டு தி F5 பாயிண்ட். ஸோ அனதர் rook will come to the attack. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பிளான், கால்சனோட பிளான் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து திரும்ப குயினை வந்து கிங் சைடு கொண்டு வராரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரெசிவான மூவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏன் வந்து குயின் இங்கே கொண்டு வராருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா he is trying to go to the H5 point to defend the E5. அண்ட் நாட் ஓன்லி தட், நம்ம இங்கே குயின் சைடு இருந்து நம்ம வந்து அதை டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனால் வந்து அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் எடுக்காமல் அவர் என்ன பண்ணுறாரு, சிம்பிளாக வந்து கிங் சைடு கொண்டு வராரு. ஏன்னா வந்து இங்கே வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம், கிங்கை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் இந்த மூவ் வந்து விளையாடிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கு வந்து F1 கொண்டு வந்து டபுள் பண்ணிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ண போகிறீங்க, சிம்பிளாக வந்து பிஷப்பை ட்ராப் பண்ணிவிட்டு அண்ட் யூ ஆர் கோயிங் டு வின் த பான்.
ஸோ இதை வந்து தடுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து குயின் h5 ஜஸ்ட் டிஃபெண்டிங் சிம்பிளி பிஷப் டு c1. ஸோ பிஷப் டு c1 வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி என்ன சொல்கிறது ஒரு டிஸ்கவர்ட் அட்டாக் வந்து அன்லீஷ் பண்ணியிருக்கு பிளான் படி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் வந்து இட் இஸ் என்ன சொல்கிறது சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஷப் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்கேப் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு. அண்ட் இஸ் ஓன் பான் இஸ் என்ன சொல்கிறது இதை வந்து பிளாக் பண்ணுது. எங்கேயும் போகவே முடியாது உங்களால். எங்கேயும் போயிட்டு நம்ம கேமுக்குள்ளே வர்றதுக்குள்ளே கேமே முடிஞ்சு போயிடும். ஸோ சரியா, இதனால் அந்த நைட் வந்து கேமுக்குள்ளே வரவே இல்லை. இதை நம்ம வந்து ஒரு நோட்டாக எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. பட் கால்சனோட எல்லா பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லிட்டரலாக ஒரு பீஸ் வந்து கேமுக்குள்ளே இல்லைன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ரூக்கை டபுள் பண்ணுறாரு. இனிமேல் வந்து இந்த பானை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுல வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரிஞ்சு போச்சு ஃபெரூஸாக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை வந்து டபுள் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய வீக்னஸ் இருக்குது. என்னென்னா பேக் ரேங்க் செக்மேட் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரே ஒரு டிஃபெண்டர் தான் இருக்காங்க, இந்த ரூக் மட்டும் தான் இருக்குது. அதர்வைஸ் வந்து இட் இஸ் செக்மேட் இன் 1. ஸோ அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதை யூஸ் பண்ணி சம் டாக்டிக்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் வந்து கால்சன் வந்து மாட்டாமல் எப்படி வந்து இந்த கேம் வின் பண்ணார் அப்படின்ட்டு தான் மீதி இருக்கிற ஒரு 4-5 மூவ்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஷப் கிராஸ் f5 அண்ட் குயின் ரூக் டு g2. ஜஸ்ட் என்ன பண்ணுறாரு த்ரெட்டிங் டு மேட் இன் 1. ஸோ இந்த பிஷப்போட மூவோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூவ் இந்த என்ன சொல்கிறது h2 பானை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தது. அது ஒன்ஸ் இந்த பிஷப் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து இந்த ரூக் டு g2 மூவ் வந்து பாசிபிளாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து என்ன பண்ணுறாரு பிஷப் வந்து சிம்பிளாக ட்ராப் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரிக் இருக்குது. ட்ரிக்னா இன்கேஸ் வந்து நீங்கள் இஃப் யூர் என்ன சொல்கிறது நீங்கள் மட்டும் ஜாலியாக வந்து நான் ரூக்கை யூஸ் பண்ணி நான் வந்து குயினை அட்டாக் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி நான் டிஃபெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் ரூக்கால பிளாக் பண்ணி யூ ஆர் லாஸ்ட். ஒய்? பிகாஸ் யூ கேன் கேப்சர் தி இப்போ பாருங்கள் இந்த வேரியேஷன் உங்களுக்கு இதை பார்த்தனால உங்களுக்கு தெரியும். குயின் கிராஸ் f5. ஸோ குயின் கிராஸ் f5க்கு அப்புறம் நீங்கள் எதிர் வந்து குயினால் கேப்சர் பண்ணணும், அப்படி இல்லைனாக்கா பிஷப்பால் கேப்சர் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் பிஷப்பால் கேப்சர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களால் ரீகேப்சர் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் திஸ் செக் மேட்டிங் ஐடியா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கனாக்கா கால்சன் வந்து இது தெரிஞ்சிருக்கு. ஸோ தட்ஸ் ஒய் அந்த மூவ் வந்து நம்ம விளையாடலாம். இன்னொரு வேரியேஷன் என்னன்னாக்கா குயின் கிராஸ் f5க்கு பதில் யூ கேன் பிளே த மூவ் ரூக் கிராஸ் f5. ஸோ ரூக் கிராஸ் f5 விளையாடிங்கன்னா ரூக் g1 இஸ் என்ன சொல்கிறது குயின் நீங்கள் கேப்சர் பண்ணுறது பதில் ரூக்கால் கேப்சர் பண்ணால் இட் இஸ் அகெயின் மேட் இன் 1. ஸோ தட்ஸ் ஒய் கால்சன் பிளேடு பிஷப் டு h3. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மூவ். அண்ட் இங்கே எல்லா ட்ரிக்குமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆஃப்டர் ரூக் கிராஸ் e2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு சின்ன டாக்டிக்ஸ் வந்து திரும்ப ட்ரை பண்ணுறாரு. ஆஃப்டர் குயின் கிராஸ் e2 இங்கே ஐடியா என்னன்னாக்கா நீங்கள் சிம்பிளாக வந்து இந்த பிஷப் ஸ்கீவர் இருக்குது, இதை யூஸ் பண்ணி ஏதாவது டாக்டிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆஃப்டர் பிஷப் கிராஸ் h3 அண்ட் கால்சன் பிளேட் திஸ் ரூக் டு g1 மூவ். அண்ட் இந்த மூவ் விளையாடுறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபெரூஸா வந்து ஃபோர்ஸ் டு ரிசைன். ஏன் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து தப்பாக விளையாட என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் இந்த பிஷப் கிராஸ் h3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீங்கள் இந்த ரூக் g1 மூவ் தவிர மீதி எந்த மூவ் வச்சாலும் யூ ஆர் லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஸோ ரூக் கிராஸ் g1 வந்து இமீடியட்டாக விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் கிங்கால் கேப்சர் பண்ண போகிறீங்க. கிங்கால் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் கிவிங் தி செக்குக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப வீட்டுக்குள்ளே போக போகிறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எதுவுமே கிடையாது. அண்ட் ஒயிட் இஸ் கிளியர்லி வின்னிங் இன் திஸ் பொசிஷன். ஸோ இது ஒரு வேரியேஷனு. இன்கேஸ் வந்து இதை நம்ம கேப்சர் பண்ணாமல் கேப்சர் பண்ணிட்டுக்கப்புறம் குயினால் வந்து நம்ம செக் கொடுக்காம பிஷப் ஸ்கீவர் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பிஷப் ஸ்கீவர் போடும்போது நீங்கள் சிம்பிளாக வந்து இந்த செக் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ ரூக் செக், ஒன்ஸ் த கிங் மூவ்ஸ் யூ கேன் பிளே த மூவ் குயின் டு f2. அண்ட் நவ் என்ன சொல்கிறது ரூக்கும் வந்து அட்டாக்லேருந்து வெளியே வந்தாச்சு, அடுத்து குயினும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் யூ ஆர் கெட்டிங் செக்மேட்டட். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் ரூக் டு g1 மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபெரூஸா வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஸோ இது மாதிரி இன்னும் 3 கேம்ஸ் இருக்குது. நேற்று விளையாடின கேமு முடிஞ்சால் நான் வந்து 3 கேம்ஸுமே வந்து நான் வந்து அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் வித் திஸ் வி எண்ட் திஸ் அனலைசிஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் Sathuranga Chanakyan. I will see you in my next video.